பார்க்கக்கூடிய வாசிப்பு நோ கான்டெக்ட் சிச்சுவேஷனுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். கேண்டில் வாக்ஸ் ரீடிங் வழியாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கிற க்ரீன் கேண்டில் வச்சுருக்கேன் இல்லையா, இது மொத்தமே சேர்ந்து ஒரே ரீடிங் தான், கலெக்டிவ் மெசேஜ் தான். ஸோ உங்களுக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. அதே போல் இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். ஓகேவா? இந்த வாசிப்பை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ இது உங்களுக்கு பொருந்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இது டைம்லெஸ் ரீடிங் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அன்னிலேருந்து நீங்களும் உங்களோட நபர், நீங்கள் இப்போ ஒரு மனசில் ஒருத்தரை நினச்சிருக்கீங்க, அவருக்காக தான் வாசிப்பு பார்க்க வந்திருப்பீங்கன்னு இருப்பீங்க இல்லையா, அந்த நபர் கூட நீங்கள் பேச முடியாமல் அவங்களோட தொடர்பில் இல்லாமல் போய் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் அவ்வளோதான், ஒரு 6 மந்த்துக்குள்ளே அப்படின்னா இந்த வாசிப்பு உங்களுக்கு ரொம்ப சரியாக பொருந்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னா இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்துவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. வாசிப்புக்கு முன்னாடி நான் ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நேசித்த ஒரு நபரோ இல்லை பிரிஞ்ச நபரோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த வாசிப்பை வந்து பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஸோ அதுக்காக தான் நான் முதலே சொல்லிட்டேன், 3லிருந்து 6 மாதங்களுக்குள்ளே தான் நீங்கள் இந்த வாசிப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா 3லிருந்து 6 மாதங்களுக்குள்ளே தான் உங்களோட பிரிவு இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு அழகாக பொருந்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஓகேவா? ஸோ உங்களோட வாசிப்பை நான் பார்த்து என்ன வருதுன்னு சொல்கிறேன். இந்த கேண்டில் துளி துளியாக விழுது இல்லையா, இதுலேருந்து ரெசனேட் ஆகிற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சேனல்டு மெசேஜாக கொடுப்பேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வாசிப்பை பார்க்குறேன். உங்களோட நபர், சரியா, அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், உங்களுக்கான நபர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க கூட நீங்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல் இருக்குது. சில பேர் வந்து வேலை விஷயமா இல்லை தொழில் விஷயமா உங்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல் இந்த கேண்டல்லேருந்து வர துளிகள் எனக்கு சொல்லுது. இன்னும் சில பேருக்கு வேறு ஒரு நபர் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து திருமணமான நபர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது போல் இருக்குது. அப்படி இல்லைன்னா 3ஆம் நபர் தலையீடு இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல் இருக்குது. எஸ், இல்லை அப்படி தான் தெரியுது, ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்றது போல் இருக்குது. இதனால் என்னென்னா ஒரு மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறது போல் இருக்குது. உங்களோட பர்சனை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? இதில் முழுக்க உங்களுடைய நபருக்கான வாசிப்பாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னா கேட்டால் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நம்பிக்கையின்மை, எஸ், அவங்களுக்கு கிட்ட தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் நல்லா போகணும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் இப்போ அந்த விஷயம் வந்து சரியாக போகலை அப்படிங்கிறது இந்த வாசிப்புலேருந்து வருது. ஒரு சோர்வாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல மனசு, அது போல தான் ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு சில விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உடல் நலம் சார்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது போல் இருக்குது. அதே நேரம் தொலைவில் இருந்தபடியே வந்து உங்களை பார்த்துட்ருக்காங்களான்னா ஆமாம், பார்த்துட்ருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். இப்போ சமூக ஊடகங்களின் வழியாக யாரையோ கவனிச்சிட்ருக்கீங்க, கண்காணிக்கிறீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இது நீங்கள் போடுற போஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட்டஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட லாஸ்ட் சீனாக இருக்கலாம். ஸோ ஆஃப்லைனுக்கு எப்போ வரீங்க, ஆன்லைனுக்கு எப்போ போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கும் பொதுவான நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் மூலயமா உங்களை பற்றின விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத போலியும் இங்கே என்னால் கணிக்க முடியுது. ஓகேவா? ஸோ ஒரு ஆழமான ஒரு தேடல் இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கும் யாருக்கும் வந்து ஆழமாக அவங்கள தேடுறீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இது மட்டும் 2 பேருக்குமே பொருந்தது. இது வந்து ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே 2 விஷயங்கள் இணைஞ்ச மாதிரி காட்டுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், 2 பேருக்குமே ஒரு தேடல் இருக்கும், ஆனால் அவங்க தான் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ உங்களை கவனிச்சுட்டும் இருக்காங்க, என்னதான் உங்களை விட்டு நீங்கள் இருந்தாலும் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆறுதலான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தெரியுது. ஓகேவா? ஸோ பேசலைனாலும் மனசில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே தெரியுது. ஓகே, ஆனால் ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 3ஆம் நபர் தலையீடுன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து அவங்க திருமணமான நபர்களாக இருக்கலாம், இல்லை வேலை சார்ந்து யாராவது ஒருத்தவங்க குடைச்சல் கொடுத்துட்ருக்கலாம். ஸோ அவர்களோட தலையீடாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஒத்துழைப்பு இன்றி இருக்காருங்க அப்படிங்கிறது போல இருக்குது. நம்ம 4 பேர் கூட இருக்கோம்னா அந்த 4 பேரோட ஒத்துழைப்பு வேணும்ல. இவங்க குடும்பத்தில் இருந்தாலும் தனிச்சு இருக்கிற மாதிரி இருக்குது, இப்போ வேலை சார்ந்து இருந்தாலும் தனிச்சு இருக்க மாதிரி இருக்குது. அதே நேரம் மனதுக்குள்ளே வந்து நிறையா கவலைகளோடு இருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்குது. உணர்ச்சி ரீதியாக வந்து இங்கே அடிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா வந்து ஒரு நீரின் தன்மை இருக்குது. ஸோ விருச்சக ராசி லக்னமாக இருக்கலாம், இல்லைன்னா மீனமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கடகமாக இருக்கலாம். ஸோ இந்த 3 ராசி லக்னங்களில் ஏதாவது உங்களுடைய நபர் பொருந்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த உறவு எப்போதும் எப்படி இருக்குன்னா வரது போகிறதா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, வருவாங்க, பேசுவாங்க, மெசேஜ் போடுவாங்க, கால் பண்ணுவாங்க. இன்னும் சில நாட்களில் வந்து தான் இருக்கிறதே காட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இது போல தான் இப்போ இருக்கிற ஒரு பிரிவு கூட இவங்களுக்கு இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. சரியா? அதே நேரம் அவங்களுக்குள்ள
நான் வந்து ஒரு விஷயத்த எடுத்தேன்னா அது செய்யணும், ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கான்னு கேட்டால் எஸ், ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்களோட எனர்ஜி வந்து ஃபயர் மாதிரி இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நீரின் தன்மையுடைய ராசியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பின் தன்மை கூட இருக்கு. ஸோ ஒரு வெற்றி பெறணும், ஏதோ ஒன்றுத்துக்கு நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சு காட்டணும், ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேறணும், ஏதோ எல்லாரும் போய் ஏதோ ஒரு சதி பண்ணி என்னை கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ ஒரு புது தைரியம் இருக்கான்னு கேட்டால் புது தைரியமும் இருக்கு. ஒரு ஒரு எழுச்சி கொண்டு எந்திரிக்கணும் அப்படின்வாங்க இல்லையா, அது போல ஒரு வைராக்கியம் உள்ள நபர்களாகவும் இவங்க இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வேலைன்னு பார்த்துட்டா செம்மையா பண்ணக்கூடிய நபர்கள் தான். ஸோ வேலை சார்ந்த ஏதாவது முயற்சி பண்றாங்கன்னா அங்கே நிறைய தடைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் பொறுப்பாக வேலை பார்க்கவும் செய்வாங்க. சில பேருக்கு பாவம் வேலை இல்லாமல் கஷ்டப்படவும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வேலை சார்ந்த பிரச்சனை இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறது போலதான் உங்களுடைய நபர் பத்தி இங்கே தெரியுது. ஆனால் தைரியம்சாலி தான். ஓகே, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ரொம்ப தைரியமான நபர் தான். ஆனால் இப்போ வந்து பல குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ நம்ம சில விஷயங்களை பிளான் பண்ணுவோம், ஆனால் அது கை கெட்டுறத வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தலைகீழாக போயிட்டா எப்படி இருக்கும்? நிறைய விஷயங்கள் நடக்கும்னு காத்துட்டு இருப்போம். ஆனால் மொத்தமே தலைகீழாக போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி நம்மளால ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு புரிந்து கொள்ளாத நிலையில் இருப்போம் இல்லையா. அந்த நேரத்தில் வந்து நம்மளே தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு விலகலை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு யாரோ அப்படிங்கிறது போல தனிச்சு நிற்போம் இல்லையா. அது போல தான் இவங்களோட வாசிப்பில் எனக்கு தெரியுது. ஓகே, நம்ம என்ன மீண்டும் மீண்டும் தோத்துக்கிட்டே இருக்கோம், எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்றது போல இருக்கலாம். இல்லை கடந்த காலங்களை பற்றி இப்போ நினச்சி வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ எதுவுமே நம்ம கைக்கு வரலையே அப்படின்ற ஒரு பெருமை நிலையில் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவங்க எப்படி தெரியுமா, வெளியில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பல ரணங்களை சுமந்துட்டு இருக்க நபர்களாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்கு. சரி, என்ன பார்ப்பாங்களா, என் பக்கம் கவனம் இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல தான் இருக்குது. கடந்த காலத்தில் செஞ்ச தவறு சில விஷயங்கள் இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் திரும்பி பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலையும் இருப்பாங்க. மறுபடியும் திரும்பி வருவாங்களான்னு கேட்டால் வருவது போல தான் காட்டுறது இந்த கேண்டில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ், அவங்க மறுபடியும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். நான் எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தும். இல்லை நீங்கள் ரொம்ப நீடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னா இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்ததற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அதை ஒண்டி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னு. ஏன்னா நான் அப்படி தான் ப்ரே பண்ணி எடுத்தேன். ஸோ நீண்ட காலத்துக்கெல்லாம் எடுக்கல. இப்போ குறுகிய காலத்தில் பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மெசேஜ் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தேன். ஓகேவா. ஸோ நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க, அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது விஷயங்கள் வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெசேஜோ காலோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு பிடிவாதம் இருக்குன்னா இருக்குது. எஸ், அவங்க அந்த பிடிவாதத்தை விட்டுட்டுலாம் வரமாட்டாங்க. மறுபடியும் வரதா இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு பழக்கத்துக்கு உட்படுத்தி வச்சுருப்பாங்கல்ல, நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ தப்பான எனர்ஜி மாதிரியும் தெரியல. ஆனால் இதுதான் நான் அப்படின்னு உங்கள் மனசில் அவங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இருப்பாங்க. சரியா. ஸோ நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது போல இருக்குது. உங்கள் உறவில் சில குழப்பங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் நான் சொன்ன மாதிரி திருமணமான நபர்களை கூட நீங்கள் விரும்பி இருக்கலாம் அப்படிங்கிறது போலையும் இங்கே காட்டுது. ஸோ 1க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கிற மாதிரி காட்டுது. அதனால தான் நான் சொல்கிறேன். சப்போஸ் இல்லைன்னா அது வேலை சார்ந்த கூட ஏதாவது ஒரு கெடுபிடிகள் இருக்கலாம். ஓகேவா. அதனால ஒரு குழந்தைத்தனமான ஒரு கோச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, யார் மேலேயோ இருக்க கோபத்தை உங்கள் மேலே காட்டுறது அப்படின்ற மாதிரி இது போன்ற வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு கோபத்தை அவங்க தான் வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதை நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி கோவப்பட்டு உங்களை தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத போலவும் இங்கே இந்த வாசிப்பில் வாசிக்க முடியுது. ஓகேவா. ஸோ உங்களை முழுமையாக நேசிக்கிறாங்களான்னு கேட்டால் நேசமெல்லாம் உண்மை தான், எந்த பெருசாக போய் தெரியல. எஸ், முழுமையாக நேசிக்கிறாங்க. ஆனால் அவங்கள இப்போதைக்கு இந்த நீங்கள் ரீடிங் பார்க்குறீங்களா, தற்சமயத்துக்கு வந்து அந்த முழுமையான நேசத்தை உங்ககிட்ட அவங்களால கொடுக்க முடியல. கடந்த கால குறுக்கீடுகள் ஏதாவது இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அவங்க திருமணமான நபர்களாக இருக்கலாம், இல்லை 3ஆம் நபர் தலையீடாக இருக்கலாம், இல்லைனா வேலை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம், இல்லை உடல்நல குறைவு ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டு மண்டையில் போட்டு குழப்பிட்டு இப்போதைக்கு என்னால் சுதந்திரமாக எந்த முடிவும் எடுக்க முடியல இந்த உறவில் அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல தான் இருக்குது. உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதை கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கலாம். இந்த அங்கீகாரம்ங்கிறது நீங்கள் அவங்க வாழ்க்கையில் என்னவா இருக்கீங்க, என்னவா வரப்போறீங்க அப்படின்னு தெளிவுபட கூறணும்னு ஆசைப்படலாம். ஸோ அதை சொல்ல முடியாதனால ஒரு போலியான உறவு போல வச்சுக்க அவங்க விரும்பலை. ஓகே, 10ஓட 11 நீங்கள் இருக்கிறத அவர்கள் விரும்பலை. ஸோ அது வேண்டாமே, நம்ம அதுக்கு பதிலாக விலகியே இருக்கலாமே, நம்மளால எதுக்கு இவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி
உங்களை விட்டு விலகி இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்களோட விலகலுக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இந்த ரீடிங்கில் எனக்கு வருது. ஆனால் அதே நேரம் உங்களை விட்டு அவங்க ரொம்ப நாளாக விலகி இருக்க வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக உங்களை நோக்கி அவங்க வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களே தவிர்ப்பாங்க, ஆனால் அவங்களே வருவாங்களான்னு. ஆமாம், இது அப்படி தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. அவரே வைப்பாராம், அவரே எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களே கோச்சிப்பாங்களாம், அவங்களே பிளாக் பண்ணுவாங்களாம், அவங்களே தள்ளி போவாங்களாம், மறுபடியும் அவங்களே வருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட வாசிப்பு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், இவங்க கிட்டேருந்து நீங்கள் மாற்றத்தை எதுவுமே பெருசாக எதிர்பார்க்க முடியாது. திரும்பி வந்தாலும் அதே குணத்தோட தான் இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. ஓகேவா? ஸோ பழைய மாதிரி பேசுவாங்களான்னு கேட்டால் பழைய மாதிரியெல்லாம் பேசுவாங்க, ஆனால் அந்த குணம் மட்டும் அதே மாதிரி இருக்கும். மீண்டும் மீண்டும் இவங்களோட விஷயம் அப்படி தான், இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. சில விஷயங்கள் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும்ல, அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ இந்த உறவுங்கிறது மீண்டும் பிரகாசிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஒரு பக்கம் காட்டுது. ஸோ அழகாக இருக்குது. ஒரு நகர்வு இருக்கான்னு கேட்டால் ஆமாம், இந்த தண்ணியிலே ஒரு நகர்வு தெரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு பயணம், உறவு சார்ந்த பயணம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு நேரம், அதற்கான ஒரு நேரம்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துடுவாங்க. நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? பழமொழி இல்லை, அது ஏதோ ஒரு படத்தில் வரும் இல்லையா? ஸோ அதே போல் தான் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டைமுக்கு வரணுமோ கண்டிப்பாக அந்த டைமுக்கு வருவாங்க அப்படிங்கிறது போல தான் இந்த வாசிப்பில் இருந்து வருது. ஸோ உங்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்கவும் சொல்கிறாங்க. புரிதல்கள் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறது போல் இந்த வாசிப்பில் வருது. ஓகேவா? சில விஷயங்களை கடந்த கால நடந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்க. ஏதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டைகள் நடந்திருக்கலாம், பிரச்சனைகள் போயிருக்கலாம், ஏதாவது அவங்கள பற்றி நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ கொஞ்சம் அந்த பயத்தை எல்லாம் கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுட்டு நீங்கள் இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது போல இருக்குது. அதே நேரம் உண்மையை உணர்து, இதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள் உணர்ந்துக்கோங்க. இந்த நபர் இப்படி தான், அந்த உண்மையோடு அவங்கள ஏற்றுக்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் அதிகப்படியான எதிர்பார்ப்பு கூட அவங்கள மேலே வச்சிருக்கலாம், ஆனால் இங்கே அப்படி காட்டல. உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் இந்த நபர்கள் இருப்பாங்களான்னு கேட்டால் அவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. சரியா? ஸோ உங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்கிறது, எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்கிறதுலாம் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஒருவேளை அதனால கூட அவங்கள விட்டு விலகி இருக்கலாம் அப்படிங்கிறது போலவும் வருது அப்படிங்கிறது போல இருக்குது. ரொம்ப நிசப்தமான இடத்துல இருக்காங்க. அரவம் இல்லாத, அவங்க வீட்டில் இருந்தால் சரி, இப்போ ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, அந்த இருக்கக்கூடிய இடம் ரொம்ப நிசப்தமாக இருக்கும். எங்கே பெருசாக பேச்சு சத்தம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படிங்கிறது போல இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அவங்க இசையை கூட பெருசாக ரசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. தனக்கான ஒரு ஹீலிங் போயிட்டு இருக்கலாம், ஒரு குணப்படுத்துதல், தானே குணப்படுத்திக்கிற கட்டத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ மனசை எவ்வளோ சாந்தமாக வச்சுக்கணுமோ அவ்வளோ சாந்தமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் உங்களை பற்றி யோசிக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக யோசிக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ திடீர்னு உங்கள் சைடு திரும்பி உங்களை நோக்கி வரவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ கவலை வேண்டாம். ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் தான் சில நேரங்களில் உங்களோட ஆசைகளை நிவர்த்தி செய்ய முடியல அப்படின்ற ஒரு ஏமாற்றம் இருக்கலாம். எதிர்பார்ப்புகள் நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிகமாக வச்சுட்ருக்கீங்களான்னு என்னன்னு தெரியல. உங்களோட எதிர்பார்ப்புகள் காரணமாகவே அவங்க கொஞ்சம் காணாமல் போயிடுறாங்க அப்படிங்கிறது போலையும் இருக்குது. சரியா? நினைவுகள், உங்களை பற்றின நினைவுகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நினைவுகள் இருக்குது. ஓகே, அதில் எந்த குறையும் கிடையாது. புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, சில நேரங்களில் உண்மையை உண்மையாக இருந்துடணும், எந்த ஒரு போலியாக இருக்கிறது பிடிக்கல. நீங்களும் சரி, அவங்களும் சரி. அதுதான் இந்த ரீடிங் மறுபடியும் காட்டுது. நீங்கள் அந்த நபரை, அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், நேர்மையாக எளிமையாக அவங்கள அணுகுனீங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக அவங்கக்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்ப்புகளை எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளோ அவங்க பக்கத்தில் இருப்பாங்க. அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை நீங்கள் அவங்க வைக்கும்போது அவங்க அதனாலேயே காணாமல் போய்ட்றாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. சில நேரங்களில் அமைதி, அவங்க மனசுக்குள்ளே ஒரு அமைதியை தேடணும்னு விரும்புகிறாங்க. ஸோ ஏதோ ஒன்றுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் காட்டுது. வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லை குடும்பம் சார்ந்து இருக்கலாம், ஒரு விடுதலைக்காக காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்குது. சரியா? ஸோ உங்களோட நலத்துக்காக அவங்க பார்க்குறாங்களான்னா ஆமாம், நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் அது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அழகாக இருக்குது. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் இருக்கணும்னு அவங்க ஆசைவும் படுறாங்க, ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஏதோ அந்த ஒரு சமுதாய கட்டமைப்புக்குள்ளே மாட்டிக்க கூடாது அப்படின்றது போல் இருக்கலாம். ஸோ நம்பிக்கையோடு காத்துட்ருங்க. கண்டிப்பாக இந்த ரீடிங்கில் பார்க்குறம்போது வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க உங்களை விட அவங்கள ரொம்ப 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 நேசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட சுதந்திரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களே அதிகமாக நேசிக்கிறாங்க. அதே நேரம் அவங்களோட மதிப்பு குறையிற மாதிரி எந்த விஷயமும் அவங்க பண்ணுறதுக்கு அவங்களுக்கே அனுமதி தரமாட்டாங்க. தன்மானம் உள்ள நபர்களாகவும் தெரியுது. ஸோ அவங்க அதிகமாக நம்பரை வேற செய்கிறாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. எஸ்,
அவங்கள நிறைய நேசிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் அந்த நேசிப்புக்கு தாண்டி அவங்க சில விஷயங்களை நம்புகிறாங்க. என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் செய்யணும், இந்த உயர்வெல்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது போல் இருக்கலாம். ஸோ அதுதான் உறவு, உங்கள் சார்ந்த உறவோடு அவங்க ஒரு தன்னை உயர்த்திக்கணுன்ற ஒரு அதிகமான முனைப்போடு இருக்கிற மாதிரி இங்கே காட்டுது இந்த கேண்டலில். ஓகே, ஸோ உரிய நேரத்தில் வருவாங்கன்னா வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது போலையும் காட்டுது. நிறையா விஷயங்கள் அவங்க மனசு சார்ந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. வேலையை வந்து லேப்டாப் தட்டி வேலை பண்ணிகிட்டே இருந்தாலும் மனசுக்குள்ளே உங்களை பற்றின நினைவுகள் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி விட்டு பிரிஞ்சு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கீங்களோ இதே குழப்பம்தான் அவங்களுக்கும் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்க வருவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு ஏமாற்றம் கிடைக்கும். அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் வருவாங்க. சரியா? ஸோ நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, அது அவங்கக்கிட்ட அது கிடைக்குமான்னு கேட்டால் அது இங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் எனக்கு இங்கே தோணுது. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படிலாம் அவங்க இருக்காங்க, இதெல்லாம் இது கூடயே உங்களால் அவங்கள ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பை காட்டும்போது அவங்க மறுபடியும் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நிறையா ரிப்பீட்டுன்னா இந்த வாசிப்பில் எனக்கு கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் திருப்பி சொல்லிட்டுருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது நடந்துக்கிட்டே இருக்கும். வருவாங்க, நல்லா இருப்பாங்க, திடீர்னு கொஞ்சம் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருந்திருக்கும். அதை பார்த்து அவங்க கொஞ்சம் பயந்து இதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன், அது ஆணவம் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ இவங்களோட எதிர்பார்ப்பை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களை விட்டு விலகியும் போயிருக்கலாம். மனதளவில் வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி நீர் ராசி நெருப்பு ராசி இது ரெண்டும் சேர்ந்த மாதிரியும் இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ அவங்களுக்கு தனிமைங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. தனிமையில் இருக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம். நான் சொன்னல, முதலே சொன்னேன், நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருப்பீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அடிக்கடி பார்த்துக்கிறதும் ரொம்ப குறைவாக இருக்கலாம். இல்லை அப்படி பார்த்துக்கிட்டாலும் ஒருத்தர் பார்த்தோமா போனோமா வந்தோமா ஹாய் பை சொல்லிட்டு கொஞ்சம் பிரிஞ்சும் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ அவங்க அடிக்கடி வந்து தனிமையை நாடக்கூடிய நபர்களாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. ஆனால் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நபர் தான். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதை சாதிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட திரும்பி வந்துடுவாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. தற்காலிகமாக ஒரு வேலை நிறுத்தம் செஞ்சுருக்க மாதிரி உங்களை அவங்க கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. மற்றபடி இது ரொம்ப நிரந்தரமான விலகல்லாம் கிடையாது அப்படிங்கிறது போல தான் இந்த ரீடிங்லேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? ஸோ இந்த உறவுங்கிறது இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்தாலும் மறுபடியும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாங்களான்ற ஒரு கேள்விக்குறி மட்டும் இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது போல இருக்குது. பயம், குழப்பம் இது ரெண்டும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது போல தான் இந்த ரீடிங்கில் மறுபடியும் வருது. ஓகே, ஸோ சில நேரங்களில் நேர இன்மையாக இருக்கலாம். அதிகமான வேலை காரணத்தினால உங்ககிட்ட அவங்க சில விஷயங்களை பேசாமல் இருந்திருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். ஓடிக்கிட்டே இருக்கேன்ப்பா, எதை நோக்கி ஓட்டுனே தெரியல அப்படிங்கிறது போல இருக்கலாம். ஆனால் காதல்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ காதல் இல்லாமல் இல்லை, உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க மனசில் நிறைய குழப்பங்களும் பயங்களும் இருக்குது. இது வந்து ஒரு சோல்மேட் எனர்ஜி மாதிரி தான் எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. எஸ், இது ஏன் நான் சொல்கிறேன்னா சில பேர் ட்வின் ஃப்ளேமாக கூட இருக்கலாம்னு நினச்சிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ரெசனேட் பண்ண முடியல. இவங்க வந்து உங்களோட சோல்மேட் ஃபேமிலியை சேர்ந்த நபர்கள் தான். சோல்மேட் எனர்ஜி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? அவங்க நினைவுகள் எப்படின்னா ஒரு அப்பப்போ உங்கள் கூட நடந்த அந்த சந்தோஷமான நினைவுகளும் இருக்குது. சில நேரங்களில் அவங்க கடந்த காலங்களில் சில துயரமான கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய நினைவுகள் ஏதாவது இருந்திருக்கும் இல்லையா? அவங்க சிறு வயதில் பால்ய பருவத்தில் அவங்க அம்மா அப்பா குடும்பமாக இருந்திருக்கும் போது ஏதாவது சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், இல்லை ஏதாவது பிரிவு ஏற்பட்டிருக்கலாம், இல்லை இவங்களுக்கு குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகள் மூலயமா ஏதாவது ஒரு கஷ்டத்தை இவங்க சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. ஏதோ ஒரு பாஸ்ட் அப்பப்போ வந்துட்டு போகுது. கடந்த கால நினைவுகளில் அப்பப்போ வந்து கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ ஒரு தாயோட பாசத்துக்கோ தந்தையோட பாசத்துக்கோ ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். அவங்கள ரொம்ப அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாசமே இல்லாமல் ஏதோ ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்களோட தவிப்பு இருக்குது. அதிகமான வெயில் செம்மையாக தாக்கம் எடுக்குது, யாருமே இல்லை அப்படிங்கிறது போல தான் இவங்க இருக்காங்க. ஓகேவா? இப்போதைக்கு இவங்களோட தற்காலிக நிலையை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஆனால் இதெல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டால் வாழ்க்கை மறுபடியும் வசந்தம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது போல தான் இந்த கேண்டில் வேக்ஸ் ரீடிங்கில் தெரியுதுப்பா. ஓகே, அழகாக இருக்குது. எஸ், நம்பிக்கையோடு இருங்க. இவங்களை நீங்கள் அவ்வளோ உறுதியோடு நேசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மெசேஜ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இவங்க உங்களுடையவங்க அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க. சரியா? கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது போல தான்
இந்த வாசிப்பில் இருக்குது. உண்மையான கண்ணியமான ஒரு தொடர்பு, ஒரு உறவு அப்படிங்கிற பட்சம் இருக்கிறது. சில நேரங்களில் இப்போ நம்ம மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு ஆசைப்படுற மாதிரி வேறு திருமணமான நபர்களை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் அங்கே அப்படின்னும் போதே இங்கே எனர்ஜி எனக்கு நல்லா வரல. ஸோ அது ஒண்டி சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். இல்லை அவங்களுக்கும் திருமணம் ஆகலை, எனக்கும் திருமணம் ஆகலை, நாங்கள் காதலிச்சுட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு பிரச்சனை அதனால விலகி போயிட்டோம் அப்படின்னா, அதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்களுக்குள்ளே தான் உங்களுக்குள்ள ஒரு பிரிவு அப்படின்னா கண்டிப்பாக இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது போல தான் இங்கே காட்டுது. அவங்க இன்னும் உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? தனிப்பட்ட பயம் குழப்பத்தின் காரணமாக தான் உங்களை விட்டு அவங்க விலகி இருக்காங்க. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இந்த டைமில் வந்து உங்களை நீங்களே தயார்படுத்தி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது போல் இந்த வாசிப்பை காட்டுது. ஓகே? ஸோ குழப்பங்கள் வேண்டாம். அவங்க தான் சீக்கிரம் வந்துடுவாங்கல்ல. ஸோ அவங்கக்கிட்ட பேசி ஒரு தெளிவுக்கு வந்துடுங்க அப்படிங்கிறது போல் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது சொதப்பி இந்த உறவு அதனால கொஞ்சம் தள்ளி போயிருந்தா அப்பயும் கவலைப்படாதீங்க. இப்போ தவறு உங்கள் மேலே இருந்தாலும் சரி, அவங்க மேலே இருந்தாலும் சரி, மறுபடியும் இணைவார்கள் அப்படிங்கிறது போல தான் இது மறுபடியும் காட்டுது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் திருமணமான நபர்கள் யாரையாவது விரும்புகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இது கொஞ்சம் சரியாக காட்டல எனக்கு. ஸோ ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னா அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பரஸ்பர புரிதல் ரொம்ப நல்லா இருக்குது. உணர்ச்சி ரீதியான இணைப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா தான் இது சாத்தியப்படும். ஓகே? மனதார ஒருவரை ஒருவர் விரும்புவது, அந்த ஒன்றிணைவதுன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு என்ன இப்போ ட்வின் ஃப்ளேம் மாதிரி தோணுது. எஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை சுடருக்கான வாசிப்பு போல் இது மாறிட்டே இருக்குது. ஒரு ஸ்பிளிட் சோல் எனர்ஜி எனக்கு இப்போ தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு உறவு, ஒரு பந்தம் இருக்குன்னா கண்டிப்பாக இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திருமணம் ஆனாலும் அவங்களும் தனிச்சிருப்பாங்க, இவங்களும் தனிச்சிருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வேற ஒரு 3ஆம் எனர்ஜிங்கிறது சத்தியமாக இங்கே எனக்கு தெரியல. இது எப்படின்னா இவங்களுக்குள்ளேயே ஏதாவது சண்டைகள் வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு புரிதல்கள் தப்பாக போயிருக்கலாம். சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டுமே இப்போதைக்கு நல்லா தெரியுது. அதனால் பயப்பட வேண்டாம். என்னடா அவங்க நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்களே, பேச மாட்டேங்கிறாங்களே, கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, மெசேஜ் போட மாட்டேங்கிறாங்க, இப்படி ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்ததுன்னா அது வேண்டாம் அப்படிங்கிறது போல தான் உங்களோட வாசிப்பு வருது. ஓகேவா? பட் இது 1000 பேர் பார்க்கலாம், இல்லை 2000 பேர் பார்க்கலாம். எல்லாருக்குமே பொருந்துமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு எடுக்கிறோம், எல்லாருக்கும் பொருந்தணும் தான் எடுக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு பொருந்ததுன்னு எனக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. எஸ், திரும்ப இந்த வாசிப்பில் தெரிகிற ஒரே விஷயம் வந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் விளக்குற மாதிரியே தெரியல. சரியா? இந்த முதல்ல ஒரு விளக்கு இருந்தது, அடுத்தது இன்னொரு விளக்கு வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்களா ஜோடியாக இருக்கு இல்லையா? அதே போல தான் நீங்கள் சோல்மேட் கனெக்ஷனில் இருந்தாலும் சரி, இரட்டை சுடர் வழிபாதையில் இருந்தாலும் சரி, ஒரு பிரிவுன்னு இருக்குன்னா அவனுக்கு அவள் இல்லை அவளுக்கு அவன் அப்படின்னு விதிக்கப்பட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இருவரும் ஒன்று சேர்வீர்கள் அப்படிங்கிறது போல தான் இந்த ரீடிங்கில் என்னால் பார்க்க முடியுது. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். பாய்.